வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நாம் வகுப்பில் இந்திய அரசியலமைப்பில் பல மாற்றங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு அரசியலமைப்பாக இருந்தாலும் உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பாக தான் இருந்து வருகிறது. அத்தகைய வடிவத்தில் இந்திய அரசியலமைப்பில் பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் பல மாற்றங்களை பல புதுமைகளை செஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் சட்ட திருத்தம் என்கிற தலைப்பில் தான் இன்றைய வகுப்பு நம்ம பார்க்க போகிறோம். சட்ட திருத்தம் மிக முக்கியமான ஒரு அங்கமாக தான் இந்திய அரசியலமைப்பில் இன்று ஒரு பெரும் பகுதியாகவே திகழ்கிறது. ஆண்டுதோறும் புதிய புதிய திருத்தங்களை அரசியலமைப்பில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுவரை பார்த்திங்கன்னா அரசியல் சட்ட திருத்தத்தில் 106 திருத்தங்கள் இதுவரை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 106 திருத்தங்களே முதலாக இந்திய அரசியலமைப்பு திருத்தம் செய்யப்பட்டது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்திற்காக. நில சீர்திருத்த சட்டம் தான் முதலாக செய்யப்பட்ட ஒரு சட்ட திருத்தமாகும். இந்திய அரசியலமைப்பு உலகிலேயே மிகவும் மிகவும் திருத்தப்பட்ட ஒரு தேசிய அரசியலமைப்பாகும். அரசியலமைப்பு அரசாங்க அதிகாரங்களை மிகவும் விரிவாக விவரிக்கிறது. இந்த அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா 3 வகையான திருத்தங்களை மேற்கொள்கிறது. இந்திய அரசியலமைப்பு 3 வகை திருத்தங்களை மேற்கொள்கிறது. முதல் திருத்தம் எதை சார்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா, முதல் வகை திருத்தம் நாடாளுமன்றத்தால் ஒவ்வொரு அவையிலும் நிறைவேற்றப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தால் முதல் திருத்தத்தை என்ன பண்ணுறாங்க, அங்கே தான் நிறைவேற்றுறாங்க. அதற்கான ஆலோசனைகள் எல்லாமே முதல் நாடாளுமன்றத்தில் தான் கொண்டு வரப்படுகிறது. ஆனால் 2 மற்றும் 3வது வகையான திருத்தங்கள் ஆர்டிகிள் 368 பயன்படுத்தி நிறைவேற்றப்படுகிறது. 2வது திருத்தம் நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் பரிந்துரைக்கப்பட்ட சிறப்பு பெரும்பான்மையினால் நிறைவேற்றப்படுகிறது. அதாவது 2வது பிரிவு. முதல் பிரிவு இந்திய பாராளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா எளிய பெரும்பான்மை கொண்டு நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் 2வது வகை திருத்தம் எது பண்ணுறாங்க, சிறப்பு பெரும்பான்மை கொண்டு தான் திருத்தப்படுகிறது. மற்றும் 3வது திருத்தம் ஒவ்வொரு அவையிலும் சிறப்பு பெரும்பான்மை நிறைவேற்றப்பட வேண்டும் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் குறைந்தது, புரியுதுங்களா, மாநில அவையில் என்ன பண்ணணும், குறைந்தது சிறப்பு பெரும்பான்மை பெறணும் அப்படிங்கிறாங்க. அப்போ முதல் வகை திருத்தம் நாடாளுமன்றத்தில் எளிய பெரும்பான்மை கொண்டு நிறைவேற்றப்படுகிறது. 2வது வகை திருத்தம் நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை கொண்டு திருத்தப்படுகிறது. 3வது திருத்தம் பார்த்திங்கன்னா சிறப்பு பெரும்பான்மை பெறணும், ஆனால் அது மாநில சட்டமன்றத்தில் அந்த அவையை பெற்றுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதம மந்திரி மற்றும் ஜனாதிபதி ஆகியோர்கள் முதலில் அமுல்படுத்தப்பட்ட திருத்தங்கள் என்பதில் முதலாவது 15, 16, 85, 87, 174, 176, 341, 342, 372 மற்றும் 376 போன்றவை தான் பார்த்திங்கன்னா முதல் திருத்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாக திருத்தப்பட்ட திருத்தங்கள் எந்தெந்த ஆர்டிகள்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேற்கூறிய ஆர்டிகல் தான் முதல் ஆர்டிகல். ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டங்கள் அரசியலமைப்பு செல்லுபடியை முழுமையாக பார்க்கவும் பேச்சு சுதந்திரத்தில் நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம், அதாவது நில சீர்திருத்த சட்டங்கள் ஒழிக்கப்பட்டதுன்னு சொன்னால் அதுதான் இது. அடுத்து அரசியலமைப்பு ரீதியாக உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளுக்கு முரணான சட்டங்களில் இருந்து பாதுகாப்பு அட்டவணை 9 வழங்குகிறது. ஒரு புதிய அரசியலமைப்பு சாதனம் அறிமுகப்படுத்தி காட்டுகிறது. இந்த சட்டங்கள் சொத்துரிமை, பேச்சு சுதந்திரம் மற்றும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் போன்றவைகளை பற்றி அங்கீகரிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத் போன்றவர்கள் கூறுகிறார்கள். பிரிவு 81(1)B இது 2வது சட்ட திருத்தம். இது என்ன பண்ணுறது, எப்போ மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1953 மே மாதத்தில் இந்த 81வது ஆர்டிகலை 2வது சட்ட திருத்தமாக பண்ணியிருக்காங்க. இதில் 7,50,000 பேர் என்ற உச்சவரம்பை நீக்கி ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு உறுப்பினர் அதிக மக்கள் தொகையை பிரதிநிதித்துவப்படுத்த அனுமதித்தது. அதாவது அந்த நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு உறுப்பினர் இருப்பாங்க இல்லையா, அந்த உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா எத்தனை தொகுதிகளுக்கு எத்தனை மக்கள் தொகை உள்ள பகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி,
ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படி சொல்கிறோமா இல்லையா, இன்றைக்கி பிரித்து பேசிகிட்டு இருக்கோமா இல்லையா, அதே போல் அந்த ஒரு மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதினா அதில் எத்தனை சதவீதம் மக்கள் வசிக்கணும் அப்படிங்கிறது 2வது சட்டத்திருத்தத்தில் மேற்கொண்டுருக்கிறாங்க. அப்போ 7,50,000 பேர் அதிகபட்சமாக மக்கள் இருந்தாங்கன்னா அது ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிரிவு 81B1Bயை திருத்துவதன் மூலமாக 3வது திருத்த அட்டவணை 7ல் சேர்த்துருக்குறாங்க. பாருங்க, பிப்ரவரி 22, 1955 7வது அட்டவணையில் உள்ள கூட்டுப்பட்டியலின் 33வது பதிவை மீண்டும் இயற்றியது. கூட்டுப்பட்டியலில் உள்ள 33வது பிரிவு மீண்டும் என்ன பண்ணாங்க, கொண்டு வந்துட்டாங்க. அதாவது சமையல் எண்ணெய், விதைகள் உட்பட உணவுப் பொருள்கள், எண்ணெய் கேக்குகள் மற்றும் பிற அடர் பொருள்கள் உட்பட கால்நடை தீவனம், விதைக்கப்பட்ட அல்லது விதைக்கப்படாத பச்சை பருத்தி விதைகள் மூலம் சணல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 2வது சட்டத்திருத்தத்தில் 3வது சட்டத்திருத்தத்தில் இதெல்லாம் பரிசீலனை செஞ்சு பார்க்குறாங்க. இதை சம்மந்தமான சட்டத்திருத்தம் தான் 3வது சட்டத்திருத்தம். கொஷின் எப்படி கேட்பாங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சமையல் எண்ணெய், உணவுப் பொருள்கள், பருத்தி விதை போன்றவர்களில் பற்றி திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட சட்டத்திருத்தம் எது, இவற்றைகளை பற்றி திருத்தத்தை மேற்கொள்ளப்பட்ட சட்டத்திருத்தம் எதுன்னு கேட்டால் 3வது சட்டத்திருத்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 4வது சட்டத்திருத்தம். இது ஏப்ரல் 27, 1955 மேற்கொள்ளப்பட்டது. கொஸ்டின் கேட்பாங்க, 4வது சட்டத்திருத்தம் எப்பொழுது மேற்கொள்ளப்பட்டது பட்டாங்கன்னா ஏப்ரல் 27, 1955. முதன்மையாக சொத்துரிமை மற்றும் மாநிலத்தின் கையகப்படுத்தும் அதிகாரத்தை கையாள்கிறது. சொத்துரிமை மற்றும் மாநிலத்தின் கையகப்படுத்தும் அதிகாரத்தை கையாள்கிறது. பார்த்தீங்களா, சொத்துரிமை பற்றி சொல்கிறது. முதன்மையாக இதை பார்த்தீங்கன்னா சொத்துரிமை பற்றி சொல்கிறது. இதுதான் இந்த திருத்தம் ஒரு தனிநபர் சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய அல்லது ஆக்கிரமிக்கக்கூடிய விவசாய நிலத்தின் அளவை கட்டுப்படுத்தும் விதிகளை உள்ளடக்கியது. கனிமம் மற்றும் எண்ணெய் வளங்கள் மீது மாநிலத்திற்கு முழு கட்டுப்பாட்டை வழங்குவதை நோக்கமாக கொண்டது. அதெல்லாம் புரியுதுங்களா விஷயம் என்ன எப்படின்னு உங்களுக்கு? ஒரு தனிநபர் அதிகபட்சமாக எவ்வளோ நிலங்கள் வச்சுருக்கலாம், அதே போல் வச்சுருக்க என்னென்ன பண்ணக்கூடாது. அடுத்து கனிமம் மற்றும் எண்ணெய் வளங்கள் மீது மாநிலத்திற்கு எவ்வளோ கட்டுப்பாடு இருக்கிறது, அதாவது அவங்க எவ்வளோ கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம், அவங்க கண்ட்ரோல் வச்சுக்கலாங்கிறத பற்றிலாம் சொல்லக்கூடியதான் 4வது சட்டத்திருத்தத்தில் மேற்கொண்டிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5வது சட்டத்திருத்தம். இது டிசம்பர் 24, 1955 புதிய மாநிலங்களை உருவாக்குவதை பற்றி இந்த 5வது சட்டத்திருத்தத்தில் செஞ்சுருக்கிறாங்க. ஏற்கனவே உள்ள மாநிலங்களின் பகுதிகள், எல்லைகள் மற்றும் பெயர்கள், மாநிலத்தில் உள்ள எல்லைகள், பெயர்கள் மாற்றுவது தொடர்பான முன்மொழியப்பட்ட மத்திய சட்டங்கள் குறித்து தனது கருத்துக்களை தெரிவிக்க ஒரு மாநில சட்டமன்றத்திற்கு ஒரு கால வரம்பை பரிந்துரைக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் அளித்திருந்தது. மேலும் பரிந்துரைக்கப்பட்ட வரம்பை நீடிக்கவும் ஜனாதிபதிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. திருத்தம் 6வது திருத்தத்தை 269 மற்றும் 286 போன்ற விதிகள் திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க. அட்டவணை 7வை திருத்திருக்கிறாங்க. 66வது, அதாவது 6வது திருத்தம் எந்த அட்டவணையில் மேற்கொள்ளப்பட்டதுன்னா 7வது அட்டவணையில் மேற்கொள்ளப்பட்டது. எந்த விதியை திருத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 269, 286 போன்ற விதிகளை அவங்க திருத்தம் செஞ்சுருக்காங்க. என்ன திருத்தம் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 11, 1956 வரிகளை உயர்த்துவது தொடர்பாக யூனியன் பட்டியலில் மற்றும் மாநில பட்டியலை திருத்தவும் பட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது 6வது திருத்தம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வரி திருத்தத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. வரிகளை உயர்த்துவது தொடர்பான ஒரு திருத்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க. மாநில பட்டியலையும் யூனியன் பட்டியல்னால் என்ன அர்த்தம், யூனியன்னா யூனியன் பிரதேசம் இருக்கா இல்லையா, அந்த யூனியன் பிரதேசம் அந்த மாதிரி அவங்க பட்டியலையும் மாநில பட்டியலை திருத்துவதற்கு 7வது அட்டவணையை திருத்தியிருக்கிறாங்க. அடுத்து 7வது திருத்தத்தினுடைய அடுத்தது 7வது திருத்தம் பகுதி 8 திருத்தம் பண்ணியிருக்காங்க. 7வது திருத்தமாக நவம்பர் மாதம் 1956
மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைத்தல் சம்பந்தமாக ஏபிசிடி என்ற மாநிலங்களது ஒழித்தல் மற்றும் யூனியன் பிரதேசங்களை அறிமுகப்படுத்துவது. அதாவது மாநிலங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏபிசிடி என்று 4 பிரிவுகளாக மாநிலங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பிரித்து, அதன் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் மாநிலங்களை பிரிச்சிருக்கிறாங்க. 1956 நவம்பர் மாதம் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா 8வது திருத்தம். இந்த திருத்தத்தில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பட்டியல் பழங்குடியினர் மற்றும் ஆங்கில இந்தியர்களுக்கான இடஒதுக்கீடு காலத்தை ஜனவரி 5, 1960 மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பட்டியல் சாதியினர் மற்றும் 1970 வரை நீடித்திருந்தது. இதுதான் 8வது சட்டத்திருத்தம் வந்து பழங்குடியினர் பிரிவினை பற்றி கூறுகிறது. அடுத்து 9வது சட்டத்திருத்தம். இது டிசம்பர் 28, 1960 மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எல்லை கிராமங்களை வரையறுப்பதன் மூலம் தகராறுகளை தீர்ப்பதற்கு பாகிஸ்தான் உடனான ஒப்பந்தத்தின் விளைவாக இந்திய ஒன்றிய பிரதேசத்தில் சிறிய மாற்றங்கள். 9வது சட்டத்திருத்தம் எதை மையப்படுத்தியது பார்த்தீங்கன்னா, எல்லைப்புற கிராமங்களை மையப்படுத்தியிருந்தது. எல்லைப்புற கிராமங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்து கூறியது தான் 9வது சட்டத்திருத்தம். அடுத்தது 10வது சட்டத்திருத்தம். ஆகஸ்ட் 11, 1961 போர்ச்சுகீசியர்களிடமிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், தாத்ரா நாகர் ஹவேலி போன்ற யூனியன் பிரதேசங்களை இந்தியாவோட இணைச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கோவா பகுதி இருந்துச்சுன்னா இல்லையா, அந்த கோவா, தாத்ரா, நாகர் ஹவேலி போன்ற யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவோட இணைத்தது தான் வந்து ஆகஸ்ட் 11, 1961. இது மூலமாக இந்தியாவோட இணைப்பதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. 11வது சட்ட திருத்தம். விதி 66 மற்றும் 67 திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க. இது டிசம்பர் 19, 1961 நாடாளுமன்ற கூட்டத்தின் மூலமாக தேர்ந்தெடுப்பதற்காக பதிலாக நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் உறுப்பினர்களை கொண்ட தேர்தல் கல்லூரி மூலம் துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பது. தேர்தல் கல்லூரி மூலம் எலெக்ஷன் காலேஜ் ஆஃப் எலெக்ஷன், அது மூலமாக நம்ம துணைத் தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. தேர்தல் கல்லூரியில் ஏதேனும் காலியிடங்கள் இருப்பதன் அடிப்படையில் சவாலில் இருந்து ஜனாதிபதி மற்றும் துணைத் தலைவரை தேர்வு நடைமுறைக்கு ஈடு செய்யும். அப்போ தேர்தல் கல்லூரியில் வந்து அந்த தேர்தல் பணி செய்வதற்கு என்ன பண்ணாங்க, ஆள் குறைபாடு இருந்துச்சுன்னா அப்போ ஜனாதிபதி வந்து நம்ம துணைத் தலைவரை தேர்வு முறைக்கு அவரை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்து 12வது அட்டவணை என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, இது பிரிவு 240 பற்றி திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க. டிசம்பர் 20, 1961 போர்ச்சுகீசியர்களிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட கோவா, டாமன் மற்றும் டையூ யூனியன் பிரதேசமாக இணைத்தல். இதுதான் இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. கோவா இந்தியாவோடு இணைக்கப்பட்டது அதிகாரப்பூர்வமான வருஷம்னா 1961 டிசம்பர் 20. 13வது சட்ட திருத்தம். பிரிவு 170 திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க. டிசம்பர் 28, 1962 பாண்டிச்சேரியை இந்திய ஒன்றியத்துடன் இணைத்தல். பாண்டிச்சேரியை இமாச்சல பிரதேசம், திரிபுரா, மணிப்பூர், கோவாவிற்கு சட்டமன்றங்களை உருவாக்குவது. இதுவும் இந்த 13வது சட்ட திருத்தம் தான். அடுத்து 14வது சட்ட திருத்தம். எது பண்ணால் என்ன செஞ்சிருக்க பார்த்தீங்கன்னா, நீக்கிட்டாங்க. 14வது சட்ட திருத்தம் என்ன பண்ணிட்டாங்க, நீக்கப்பட்டது. கொஸ்டின் கேட்பான், கீழ்கண்டவற்றில் எந்த சட்ட திருத்தம் நீக்கப்பட்ட ஒரு திருத்தம் அப்படி கேட்பாங்க. அது 14வது சட்ட திருத்தம் நீக்கிட்டாங்க. இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, பொருந்தாதது எது அப்படின்னு கேட்பான். கொஸ்டின் எப்படி கேட்பான், பொருந்தாதது எது, கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை கண்டறியும்பாங்க. எல்லா சட்ட திருத்தமும் செய்யப்பட்டிருக்கும், ஆனால் 14 மட்டும் திருத்தம் செய்யலை, நீக்கிட்டாங்க. அதனால் இது மட்டும் பொருந்தாது அப்படிங்கிற கொஸ்டின்லேயும் இது வரும். அடுத்து 15வது சட்ட திருத்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சீர்திருத்த திருத்தம் செஞ்சுருக்காங்க. ஆர்டிகல் 124, 28, 217, 222, 224, 226, 297, 311, 316. ஸோ இந்த ஆர்டிகல் எல்லாத்தையுமே அவங்க திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 7வது அட்டவணையை திருத்தியிருக்காங்க. அக்டோபர் 5, 1963 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு வயதை 60 இருந்து 62 உயர்த்தினார்கள்.
புரியுதுங்களா? உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய ஓய்வு வயது 60லேருந்து 62ஆக உயர்த்தி நீதிபதிகளுக்கு விளக்கமளிக்கப்பட்ட சட்டத்திருத்தம் எதுன்னு கேட்டால் 15வது சட்டத்திருத்தம். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். எந்த அட்டவணை திருத்தினாங்கன்னா 7வது அட்டவணை திருத்திருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 16வது திருத்தம். இது என்ன பண்ணிருக்காங்கன்னா அட்டவணை 3 திருத்திருக்கிறாங்க. கேட்பான் 16வது சட்ட திருத்தம் எந்த அட்டவணையை திருத்தப்பட்டது கொஸ்டின் கேட்பான். 3வது திருத்தத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. அக்டோபர் 5, 1963 பொது பதவியை நாடுபவர்கள் இந்திய குடியரசுக்கு விசுவாசமாகவும் சத்தியம் செய்வதை பல்வேறு கட்டாய வரம்புகளை பரிந்துரைக்கவும் கட்டாயப்படுத்தியது. அடுத்து 17வது திருத்தம் அட்டவணை 9ஐ திருத்துகிறது. ஜூன் 20, 1964 எஸ்டேட்டுகளை கையகப்படுத்துவதன் மூலமாக இந்திய அரசியலமைப்பு செல்லுபடி பாதுகாக்கவும் நிலம் கையகப்படுத்தும் சட்டங்களை அரசியலமைப்பு அட்டவணையில் வைக்கவும் உதவியது. 18வது சட்டத்திருத்தம் பிரிவு 3 ஆகஸ்ட் 27, 1966 யூனியன் பிரதேசங்களை பிரிவு 3 சேர்ப்பதற்கும் யூனியன் பிரதேசங்களை மறுசீரமைக்க அனுமதிக்கவும் தொழில்நுட்ப திருத்தம் செய்யவும் லால் பகதூர் சாஸ்திரி என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது தான் 18வது திருத்தம். அடுத்து 19வது திருத்தம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11, 1966 செய்யப்பட்டது. இது தேர்தல் தீர்ப்பாயங்களை ரத்து செய்தல் தொடர்பானது. தேர்தல் தீர்ப்பாயங்களை ரத்து செய்து வழக்கமான உயர்நீதிமன்றங்களால் தேர்தல் மனுக்களை விசாரிக்க அனுமதி கொடுப்பது தான் 19வது சட்ட திருத்தம். இப்போ பாருங்க, 18 ஓட்டு போடும் வயசு. 18 பார்த்திங்கன்னா ஓட்டு போடக்கூடிய வயதை பற்றி சொல்கிறது. ஆனால் 19 என்ன பண்ணுது, அந்த ஓட்டு தேர்தல் தீர்ப்பாயங்களை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் அதை விசாரணை செய்வதற்கு ஒரு அனுமதி கொடுப்பது தான் 19வது சட்ட திருத்தம். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது திருத்தம் 20 டிசம்பர் 22, 1966 நீதிபதிகளால் வழங்கப்பட்ட தீர்ப்புகள், ஆணைகள், உத்தரவுகள் மற்றும் தண்டனைகளை இழப்பீடு செய்து சரிபார்க்கவும். 233 கீழ் நியமனத்திற்கு தகுதியற்ற சிலரை தவிர நீதிபதிகள் நியமனம், பதவி உயர்வு, பதவி மற்றும் இடமாற்றத்தை சரிபார்க்கவும் பயன்படுத்துவதுதான் திருத்தம் 20. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சில நீதிபதிகளின் நியமனங்களை செல்லாததாக்கும் தீர்ப்பின் விளைவை சமாளிக்க திருத்தம் தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா சில நீதிமன்றங்கள் பார்த்தீங்கன்னா தகுதியற்ற நீதிபதிகள் ஆக்கியிருப்பாங்க. அவர்கள் பதவி நீக்கம் செய்வதற்கும் தகுதியானவர்களை நீதிபதிகளாக மாற்றுவதற்கும் இந்த திருத்தம் மிக உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருத்தம் அதுக்காக மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. அடுத்து 21வது அட்டவணை. அடுத்து 21வது திருத்தம். இது ஏப்ரல் 10, 1967 சிந்தி மொழியை அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்பட்டது இந்திய மொழியுடன். அது மட்டும் இல்லாமல் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது இது அறிவித்தார். 21வது சட்டத்திட்டத்தில் சிந்தி மொழி அதிகாரப்பூர்வ மொழியாக இந்தியாவில் சேர்க்கப்பட்டது, இந்திய மொழியிலே சேர்க்கப்பட்டது. அடுத்து 22வது சட்டத்திருத்தம் 275வது ஆர்டிகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. பிரிவு 244A மற்றும் 371B சேர்த்துருக்குறாங்க புதுசாக. செப்டம்பர் 25, 1969 அசாம் மாநிலத்திற்குள் தன்னாட்சி மாநிலங்களை உருவாக்குவதற்கான ஏற்பாடு வி கிரி கொண்டு வந்தார். அசாம் மாநிலத்தில் தன்னாட்சி மாநிலங்களை உருவாக்குவதற்கான ஒரு சட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது எப்போன்னு கேட்டிங்கன்னா அது 22வது ஆர்டிகல் விதி சட்டத்திட்டத்தின்படி. அடுத்து 23வது திருத்தம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா 330, 332, 33, 334 இதில் தான் 23வது திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் என்ன திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜனவரி 23, 1970 அந்த திருத்தங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. இங்கே நாகாலாந்து மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்கள் இரண்டிலும் பட்டியல் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு நிறுத்தப்பட்டது. மேலும் ஆளுநரால் எந்த மாநில சட்டமன்றத்திற்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆங்கில இந்தியர்களை பரிந்துரைக்க முடியாது என்றும் விவாதித்தது. புரியுதுங்களா? அப்போ நாகாலாந்து மக்களவையில் மற்றும் நாடாளுமன்ற மாநில அவையில் இருந்த பட்டியல் பழங்குடி இடஒதுக்கீடு பண்ணிட்டாங்க, ரத்து செஞ்சுட்டாங்க இந்த 23வது திருத்தத்தின்படி.
மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் எஸ்சி எஸ்டி மற்றும் ஆங்கில இந்திய உறுப்பினர்களுக்கான இடஒதுக்கீட்டை மேலும் 10 ஆண்டுகளுக்கு நீடிக்க செய்தது. அதாவது 1980 வரை நீடிக்க செய்தது. 24 திருத்தம். இது நவம்பர் 5, 1971 மேற்கொள்ளப்பட்டது. இது 13 நாளாக சேர்க்கப்பட்டது ஒரு புதிய திருத்தம். அரசியலமைப்பில் திருத்தங்கள் மூலம் அடிப்படை உரிமைகளை நீர்த்து போக செய்ய பாராளுமன்றத்தை அனுமதிக்கிறது. அரசியலமைப்பு திருத்தம் மசோதாவிற்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளிப்பது கட்டாயமாக்கப்பட்டது. ஒவ்வொரு அரசியலமைப்பு திருத்தம் எதுவும் செஞ்சாலும் ஜனாதிபதி ஒப்புதல் அளித்தால் மட்டுமே அது என்ன பண்ணும், நடைமுறைக்கு வரும். அதுவரை அது நடைமுறைக்கு வராது. 25வது சட்ட திருத்தம் பிரிவு 31 சேர்க்கவோ இது பயன்படுத்தப்பட்டது. இது டிசம்பர் 8, 1971 அரசு தனியார் சொத்தை கையகப்படுத்தும் பட்சத்தில் சொத்துரிமைகள் மற்றும் இழப்பீடை கட்டுப்படுத்தவும். இப்போ தனியாருடைய சொத்து இருக்குது, அதை என்ன பண்ணுது, அரசு கையகப்படுத்துது. தனக்கு தேவையை என்று கையகப்படுத்தும் பொழுது இந்த ஆர்டிகளை பயன்படுத்துகிறாங்க. இருப்பினும் உச்சநீதிமன்றம் பிரிவு 31C நான் என்ன சொல்லிருக்கோம், ஒரு பகுதியை ரத்து செய்தது. இதில் ஒரு பகுதியை ரத்து செஞ்சுட்டு அது நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரத்தை பறித்த அளவிற்கு இது கேசவநாத் பாரதி எதிர் கேரள மாநில வழக்கு எஸ்சிசி, அதாவது எஸ்சிசின்னு எஸ்சி செக்ஷன் என்ற மைல்கல் வழக்கில் செய்யப்பட்டது. இது முதன்முறையாக அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டை விளக்கியது. புரியுதுங்களா? இதை கேசவநாத் பாரதி வழக்குன்னு சொல்லுவாங்க. இது கேரளாவில் கொண்டு வரப்பட்டது. கொஸ்டின் கேட்பாங்க, கேசவநாத் பாரதி வழக்கு எந்த மாநிலத்தில் தொடர்புடையதுன்னா கேரளா மாநிலத்தில் தொடர்புடையது. இந்த வழக்கு எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாருடைய சொத்துக்களை அரசு கையகப்படுத்துவதோடு தொடர்புடையது. இதுக்கு நீதித்துறைக்கு என்ன இருக்காங்க, அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 26வது திருத்தம் பிரிவு 291 மற்றும் 362. 26ஆம் சட்ட திருத்தத்தை பொறுத்தளவு ஆர்டிஎல் 291, 362 நீக்கிட்டு அது சம்மந்தமாக தொடர்பான ஒரு விஷயந்தான் இந்த 26 சட்ட திருத்தம். டிசம்பர் 28, 1971 இந்திய குடியரசில் இணைக்கப்பட்ட சுதேச மாநிலங்களின் முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு வழங்கப்பட்டது. தனியுரிமை பணத்தை ஒழித்தல். தனியுரிமைனா தனியாக ஒருத்தர் பணம் இருக்குன்னு அதெல்லாம் ஒழிக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. அடுத்து 27வது திருத்தம். இது 239A மற்றும் 240வது விதியை திருத்தியிருக்கிறாங்க. இது பிரிவு 239B மற்றும் 371Cயை சேர்க்கிறாங்க. டிசம்பர் 30, 1971 மற்றும் பிப்ரவரி 5, 1972 ஆகிய நாட்களில் என்ன பண்ணுறாங்க, மிசோரத்தை சட்டமன்றம் மற்றும் அமைச்சர்கள் குழுவுடன் கூடி யூனியன் பிரதேசமாக மாற்ற பரிசீலனைப்பட்டது. மிசோரம் இருக்கு இல்லையா, இந்த மிசோரத்தை என்ன பண்ணுறாங்க, யூனியன் பிரதேசமாக மாற்றுவதற்கு பரிசீலனை செய்யப்பட்ட சட்டம் தான் இந்த 27வது சட்ட திருத்தம். அடுத்து 28வது திருத்தம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன்னும் சுதந்திரத்துக்கு பிறகும் நியமிக்கப்பட்டவர்கள் ஒரே மாதிரியாக சிவில் சர்வீஸ் விதிகளை பகுத்தறிவு செய்யவும். அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி சரி, சுதந்திரத்துக்கு பின்னாடியும் சரி என்ன பண்ணுறாங்க, சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர்களும் சரி, சிவில் சர்வீஸோடைய விதிமுறைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சரியான பகுத்தாய்வு செய்யப்பட்டது தான் இந்த 28வது விதி. இது திருத்தம். 29வது திருத்தம் 9வது அட்டவணையை திருத்திருக்கிறாங்க. ஜூன் 9, 1972 அரசியலமைப்பில் அட்டவணை 9 திருத்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இது கேரள நில சீர்திருத்த சட்டங்கள் என்று இது அழைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? கேரள நில சீர்திருத்த சட்டம் 1972 ஜூன் 9. இது 9வது அட்டவணையில் இதை திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 30வது திருத்தம் சட்ட திருத்தம். இது 133வது திருத்தத்தை ஆர்டிகல் திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க. இது ஜூன் 9, 1972 மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒரே நாளில் சிவில் வழக்குகள் தொடர்பாக இந்திய உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான அடிப்படையை மதிப்பு அளவுகோல்களிலிருந்து கணிசமான சட்ட கேள்விகளை உள்ளடக்கிய ஒரு ஒன்றாக தான்
இது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக சம்மந்தமாக தான் அந்த திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க 30வது திருத்தத்தை. 31வது திருத்தம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்டிகல் 81, 330, 332 போன்ற ஆர்டிகளை திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க. அக்டோபர் 17, 1973 பாராளுமன்றத்தின் அளவை 525 545 அதிகரிக்கப்பட்டது. புரியுதுங்களா? பாராளுமன்றத்தின் அளவு, அதாவது மக்களவை தொகுதிகள் இருக்கா இல்லை எத்தனை தொகுதிகள் இருக்குது, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 545 தொகுதிகள் இருக்கிறது. ஆனால் 525 தொகுதிகளில் இருந்து 45ஆக மாற்றிருக்கிறாங்க. வடகிழக்கு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட புதிய மாநிலங்களுக்கு செல்லும் இடங்கள் அதிகரித்தன மற்றும் 1971 எல்லை மறுசீரமைப்பு பயிற்சியின் விளைவாக ஒரு சிறிய சரிவு ஏற்பட்டது. அடுத்து 32வது சட்ட திருத்தம். இது வந்து 371வது ஆர்டிகளை இவங்க திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க. அட்டவணை 7 தான் அந்த திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. இது ஜூலை 1, 1974 ஆந்திர பிரதேசம் மாநிலத்தின் தெலுங்கானா மற்றும் ஆந்திர மாநிலங்களின் பிராந்திய உரிமைகளை பாதுகாக்கப்பட்டது. பி சாம்பமூர்த்தி எதிர் ஆந்திர பிரதேசம். பி சாம்பமூர்த்தி எதிர் ஆந்திர பிரதேச மாநிலம் 1987 செக்ஷன் 362 உள்ள உச்சநீதிமன்றம் பிரிவு 3, 5 போன்ற பிரிவுகளில் 371வது பயன்படுத்தி அதன் விதிமுறைகள் அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்றும் செல்லாது என்று தீர்ப்பளித்தது. இது அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டை மீறுவதாகவும் நீதியின் கருத்துக்கும் சட்டத்திற்கும் புறம்பானதாகவும் இவை கண்டறியப்பட்டு கூறியது. எது? பி சத்தியமூர்த்தி எதிர்மனு. அது சம்பந்தமாக இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்து 33வது திருத்தம். இது ஆர்டிகல் 101 மற்றும் 190 திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க. மே 19, 1971 மே 19, 1974 மே 19, 1974 நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் உறுப்பினர்களின் ராஜினாமாவிற்கு நடைமுறைப்படுத்துவதும் அவை தலைவரால் ராஜினாமா செய்து ஏற்றுக்கொள்வதற்கான நடைமுறைகளையும் பரிந்துரைத்து கூறுவது தான் இந்த 33வது திருத்தம். 34வது திருத்தம் என்ன செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து நில சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது இந்த 34வது திருத்தம் செப்டம்பர் 7, 1974 இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 35வது சட்ட திருத்தம். இது வந்து ஆர்டிகல் 80 மற்றும் 81 திருத்தி 22 ஏவாக சேர்த்துருக்காங்க. அட்டவணை 10 தான் சேர்த்துருக்குறாங்க. அட்டவணை 10 இதை சேர்த்துருக்குறாங்க. மார்ச் 1, 1975 இந்திய ஒன்றியத்தில் சிக்கிம் இணைப்பதற்கான விதிமுறைகளை குறிக்கிறது. சிக்கிம் எந்த திருத்தத்தின்படி, எத்தனாவது திருத்தத்தின்படி சிக்கிம் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டதுன்னா 35வது திருத்தத்தின்படி இந்தியாவில் இணைக்கப்பட்டது. 10வது அட்டவணை தான் சேர்த்துருக்குறாங்க. அடுத்து 36வது திருத்தம். ஆர்டிகல் 80, 81 371 FY என்ற ஆர்டிகளை சேர்த்துட்டு 2 ஏங்கிற ஆர்டிகளை வந்து நீக்கிட்டாங்க. எப்படி 35 தான் வந்து 2 ஏங்கிற ஆர்டிகளை வந்து சேர்த்தாங்க இல்லையா, அந்த ஆர்டிகள் வந்து 36 வந்து நீக்கிட்டாங்க. அட்டவணை 1 மற்றும் 4 திருத்தவும், அட்டவணை 10 வந்து அகற்றவும். ஏப்ரல் 26, 1975 இந்திய ஒன்றியத்தில் சிக்கிம் ஒரு மாநிலமாக உருவாக்கப்பட்டது. 35வது ஆர்டிகளும் 36வது ஆர்டிகளும் ஏறக்குறைய ரெண்டுமே ஒன்று தான். புரியுதுங்களா? ரெண்டும் ஒரே விதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 35 வந்து சிக்கிம் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவோட இணைப்பதற்கான நிபந்தனைகள் சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா அப்படிங்கிறது சொல்லி ஒரு புதிய ஆர்டிகல் என்ற 2 ஏங்கிற ஆர்டிகளை உருவாக்குறாங்க. அது 36வது சட்டத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 2 ஏங்கிற புதுசாக ஒரு ஆர்டிகல் உருவாக்குறாங்க பாருங்கள். அந்த ஆர்டிகளை வந்து என்ன பண்ணுறாங்க, நீக்கிட்டு அதை வந்து இது 1 மற்றும் 4 திருத்தி என்ன பண்ணுறாங்க, சிக்கிம் வந்து இந்தியாவில் ஒரு மாநிலமாகவே சேர்த்து அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. அடுத்து 37வது திருத்தம். இது 239 மற்றும் 240வது ஆர்டிகள் திருத்தியிருக்கிறாங்க. மே 3, 1975 அருணாச்சல பிரதேசம் சட்டமன்றம் உருவாக்கப்பட்டது. அருணாச்சல பிரதேசத்தில் எந்த திருத்தத்தின்படி சட்டமன்றம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 37வது திருத்தத்தின்படி தான் வந்து அருணாச்சல பிரதேசத்தில் சட்டமன்றம் உருவாக்கப்பட்டது.
அடுத்து 38வது திருத்தம். இது 123, 213, 239, 252, 56, 59, 360 போன்ற ஆர்டிகளை திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க. ஆகஸ்ட் 1, 1975 ஜனாதிபதி மற்றும் ஆளுநர்கள் அவசர சட்டங்களை இயற்றவும் அதிகாரங்கள் வழங்கியது. ஜனாதிபதி மற்றும் ஆளுநர்கள் வந்து அவசர சட்டங்களை இயற்றுவதற்கான வழிவகை செஞ்சுதான் வந்து இந்த 38வது திருத்தம். அடுத்து 39வது திருத்தம். 329 ஆர்டிகள் வந்து சேர்க்கிறாங்க. 9வது அட்டவணையை திருத்துறாங்க. ஆகஸ்ட் 10, 1975 உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து எதிர் ராஜ் நரேன் என்பவர் வந்து இந்த வழக்கு தொடர்ந்திருக்காரு. 1975 செய்யப்பட்டிருக்கிறது. எஸ்சிஆர் ஆர்டிகல் சொல்கிறாங்க. பிரதமர் இந்திரா காந்தி நாடாளுமன்ற தேர்தலை செல்லாததாக்கியது. பிரதமர் இந்திரா காந்தியுடைய தேர்தலை வந்து என்ன பண்ணுறாங்க, செல்லாதது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது சம்மந்தமான இந்த தேர்தல் சம்மந்தமான ஒரு வழக்காக இருக்குது. அந்த வழக்கை தொடர்ந்தது யார் வந்து ராஜ் நரேன் என்பதோ அந்த வழக்கை தொடர்ந்திருக்காரு. அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை மறுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு திருத்தமாகும். பிரதமர் பதவியை நீதித்துறை ஆய்வு செய்வதில் திருத்தம் கட்டுப்பாடுகளை விதித்தது. தேர்தல் முறைகேடுகளை பொருட்படுத்தாமல் ஜனாதிபதி, துணைத் தலைவர், மக்களவைத் தலைவர் மற்றும் பிரதமர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்ய முடியாது. பிரதமர் பிரிவு 329(a) அடிப்படை கட்டமைப்பு மீறுவதற்காக உச்சநீதிமன்றத்தில் ரத்து செய்யப்பட்டது. 40வது திருத்தம். அட்டவணை 9 தான் அவங்க திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க. மே 27, 1976 இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது பொருளாதார மண்டலம் தொடர்பாக. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா 12க்கும் மேற்பட்ட பொருளாதார மண்டலங்கள் இந்தியாவில் இருக்குது. அந்த பொருளாதார மண்டலங்கள் தொடர்பாக நாடாளுமன்ற சட்டங்களை இயற்றவும் கனிம வளத்தை இந்திய ஒன்றியத்துடன் ஒப்படைக்கவும் மேற்கொள்ளப்பட்டது. நில சீர்திருத்த சட்டங்கள் பல இயற்றப்பட்டது. இதெல்லாம் வந்து 9வது அட்டவணையில் திருத்தம் செஞ்சுருக்காங்க. 41வது திருத்தம். பிரிவு 316 செப்டம்பர் 7, 1976 மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது கூட்டு பொது பணியாளர் தேர்வாணையங்கள் மற்றும் மாநில பொது பணியாளர் தேர்வாணையங்கள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களின் ஓய்வு வயது வரம்பை 60லிருந்து 62ஆக உயர்த்தியது. 60லிருந்து 62ஆக உயர்த்தியது. அதை பற்றி கூறியது தான் இந்த 41வது திருத்தம். இன்றைய வகுப்பு இத்துடன் முடிச்சுப்போம். சட்ட திருத்தங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 106 சட்ட திருத்தங்கள் இதில் இருக்குது. மொத்தம் 106 சட்ட திருத்தங்கள் இருக்கிறது. இப்போ இதுவரை நம்ம 41 சட்ட திருத்தங்களை பற்றி பார்த்துருக்குறோம். மீத திருத்தங்களை வந்து அடுத்த வகுப்பில் நம்ம விரிவாக பார்ப்போம். கடைசி திருத்தமாக கூட்டு பொது பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து மாநில கூட்டு பொது பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவர்கள் உடைய உறுப்பினர்களுடைய வயது வந்து 60லிருந்து 62ஆக உயர்த்தப்பட்டது என்கிற வகுப்போட இன்றைய வகுப்பை நம்ம முடிக்கிறோம். அடுத்த வகுப்பு இதோட தொடர்ந்து மற்ற திருத்தங்களையும் நம்ம வரிசையாக பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.